இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் அஞ்சலி. ஆமா, அதுக்குள்ள ஸ்கூலுக்கு வந்துட்ட. ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். அப்புறம் பிரின்சிபல் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, முடியாம போயிடுச்சு. நீ சூப்பர்ரா. ஓ பிரின்சிபல் என்ன ட்ரை பண்ணி முடியல சார்? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நீங்களும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க சார், சொல்ல மாட்டேன். நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம். அது என்னன்னா அஞ்சலி, 3rd கிளாஸ் சிலபஸ்ல இருந்து क्वेश्चन ரெடி பண்ணுங்க. क्वेश्चंस ரொம்ப டஃப்பா இருக்கணும். நான் இதை உங்ககிட்ட சொன்னேன்னு பிரின்சிபலுக்கு தெரியக்கூடாது, சரியா? அந்த அம்மா என்னதான் நினைச்சிட்டு இருக்கு? ஆட, ஏதோ அப்பாவ சின்ன குழந்தை படிக்கல, இப்போ இவ்ளோ அழகா படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் கூட பண்ணிட்டான். நல்லா படிக்கிற அஞ்சலியை பார்த்து அந்த அம்மா ஷாக். அஞ்சு, நாஞ்சு. அஞ்சு, இந்த ஒரு தடவை விட்டுறலாம். ஆமா அஞ்சலி, வேண்டாம். என் தங்கம்ல, என் பேச்ச கேளுமா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இதுக்குள்ள சண்டை போடாத ப்ளீஸ். இது அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நீ விட்டுடு. நோ. ஐயோ, என்னங்க மேடம், நீங்க ஏன் கால்ல வந்து விழுகுறீங்க? எந்திரிங்க மேடம். நான் உன் கால்ல ஒண்ணும் விழல. நான் விழுந்த இடத்துல தான் உன் கால் இருக்கு. தெரிஞ்சிக்க கூடாத விஷயம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுக்க கூடாததுன்னா என்ன தெரிஞ்சுக்க கூடாது? ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? என்னமோ பாதியை மட்டும் சொல்லுவீங்க. மனோஹரி தெரிஞ்சுக்க கூடாத விஷயங்கள்னா என்ன? அதெல்லாம் நான் இப்ப தெரிஞ்சுப்பேன். நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சிப்ப மகளே. ஆனா அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடியே நாம இந்த லோகத்தை விட்டு நம்ம லோகத்துக்கு போய் ஆகணும். நீங்க என்ன பேசினாலும் சுத்தி வளைச்சு அங்கதான் வருவீங்க. பாவம் மானவ அப்படி பார்க்க பாவமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த பாலகியோட நிலைமைய பார்த்து நீ பாவப்படுற. ஆனா உன்னோட இந்த இறப்புக்கு காரணம் அந்த பாலகின்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன ஆக போறியோ மகளே? மனோ, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுடி. நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டியே. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லு. மனு உன்னதாண்டி கேக்குறேன்.
ராத்தோட என்ன டென்ஷனா இருக்காரு? ராத்தோட், ராத்தோட், குழந்தைங்கள ஸ்கூல்ல விட போனாரு. எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வராரு? என்ன நடந்திருக்கும்? ராத்தோட், ராத்தோட். எஸ்கியூஸ் மீ சார். கம் ராத்தோட். பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல பத்திரமா இறக்கி விட்டுட்டியா? விட்டுட்டு வந்துட்டேன் சார். என்னாச்சு ராத்தோட்? ஏன் இப்படி இருக்க? ஆமா ராத்தோட், உங்களை இது வரைக்கும் இப்படி பார்த்தது இல்லையே. என்ன நடந்துச்சு? அவர் கேட்டாலும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை இப்படி பார்க்கறது எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ராத்தோட். சொல்லு ராத்தோட். அவன் லொகேஷன் கிடைச்சிடுச்சு சார். யார் லொகேஷன் ராத்தோட்? அருந்ததி அம்மாவை லாரியால மோதி கொன்ன அந்த டிரைவரோட அட்ரஸ் கிடைச்சிடுச்சு சார். டிரைவரோட அட்ரஸ் கிடைச்சிடுச்சு சார். டிரைவரோட அட்ரஸ் கிடைச்சிடுச்சு சார். என்ன ராத்தோட், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஃபேக்கான நம்பர் பிளேட்டு. லாரிய பார்த்தா ரெகுலரா சர்வீஸ் போற லாரி மாதிரி இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் எதேச்சையா நடக்கலங்கிற உங்க சந்தேகம் தான் அந்த கொலைக்கார டிரைவர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு சார். சார், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? வேண்டாம் ராத்தோட். இது நான் செய்ய வேண்டிய யுத்தம். நானே பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன தப்பு கூட நடக்காம நாம அவனை பிடிச்சாகணும் ராத்தோட். ஆமா சார், நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. எங்க இருக்கான் அவன்? பல்லாவரத்துல ஒரு மெக்கானிக் செட்ல இருக்கான்னு தகவல் வந்தது சார். சரி, வா கிளம்பலாம். ஓகே சார். அம்மாடியோ, அருந்ததியும் பாக்யலட்சுமியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க.